அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 36வது அப்டேட். இந்த அப்டேட் கொஞ்சம் தரமாக சூப்பராக பார்த்துடலாம். 36வது அப்டேட் இல்லையா, அதனால் எல்லா அப்டேட்டும் இதுதான்ப்பா சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஐரோப்பாவுடைய காட்டுத்தீயை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட சாம்பலாகிற முக்கிய நகரங்கள், பெரிய அளவு காட்டுத்தீ, கண்ணீர் வடிக்கிறாங்க. அணைக்கவே முடியல. ஐரோப்பாவுடைய மொத்த தேசமும் 3 நாடுகளில் குழுமி இருக்காங்க. இத்தாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ். இங்கே தான் அப்படின்னா அமெரிக்காவிலையும் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்து விட்டது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கிளைமேட் சேஞ்சஸ் பெரிய அளவுக்கு மாறி விட்டதா? அப்படி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரெட் சி, வெள்ளை கொடியை தூக்கும் அமெரிக்கா, மறுக்கும் ஈரான், திட்டத்தை மாற்றுகிறதா அமெரிக்கா. ஆப்ரேஷன் ரெட் சிக்காக தான் நெதன்யாகு அவர்கள் அமெரிக்கா போகிறாரா? பல கட்ட திட்டங்களை என்ன வகுக்க போகிறாங்க? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா காட்டுத்தீ இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நேராக விஷுவலாக காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக முக்கியமான விஷயத்துக்கு பேச போகிறோம். கொஞ்சம் அப்படியே வாங்க, ஹீட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தண்ணியோடு வாங்க. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, அப்படியே கொடுக்கலாம். ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த காட்டுத்தீ எரிகின்ற பதிவுகள் முழுக்க 3 முக்கிய நாடுகளை காட்டுத்தீ பயங்கரமான ஒரு ட்ரபிள். இந்த அளவுக்கு ஒரு இயற்கை பேரிடரை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெயின், அதுக்கப்புறம் ஸ்பெயின் ஒட்டி இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸை விட இத்தாலி. இங்கே காட்டுத்தீ அதிகமாக இருக்குது. இப்போ புதுசாக அமெரிக்கா, ஃப்ளோரிடா, இன்னும் மற்ற மாகாணங்கள்லாம் பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பித்திருக்கிறது காட்டுத்தீ. அது இல்லாமல் இன்னொரு பேட் நியூஸ் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து செகண்டு ஹீட் வேவ் கிட்டத்தட்ட அடுத்தது கிளம்பி வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிற நகரங்கள் எங்கே அப்படின்னா போர்டக்ஸ். இந்த போர்டக்ஸ் தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் மக்களை வெளியேற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட சாம்பலாகும் எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கிறது ஒரு சில பதிவுகள், அதாவது எரிந்து அந்த முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பதிவுகள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பதிவுகள் எல்லாமே வரைபடத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸோடு நான் காட்ட போகிறேன். இந்த டாட்டாக புள்ளியாக இருக்குது பற்றியா, இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சிறிய காட்டுத்தீகள் இப்போ ஜஸ்ட் நோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. பழைய காட்டுத்தீ இல்லாமல் ஸ்பெயினில் இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் காட்டுத்தீ இருக்கும். 16 ஹவருக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே நான் இப்போ காட்டுறது ஸ்பெயினுடைய பகுதிகள். அட் நவ் ப்ரெசண்ட்டாக எந்தெந்த பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஒரு சில இடத்துல 16 மணி நேரம், ஒரு சில இடத்துல 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஸ்டார்ட் ஆனால் கூட ரொம்ப சிவியராக அது அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவி அடுத்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெயினில் பிரத்யோகமாக 2 இடத்துல தான் இருந்தது. பட் இப்போ ஸ்பெயினில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 இடங்களில் காட்டுத்தீ. அந்த 12 இடங்கள் காட்டுத்தீ இல்லாமல் கொஞ்சம் பரவி ஃப்ரான்ஸுக்குள்ளேயும் போகுது. ஃப்ரான்ஸுக்குள்ளே போகிற காட்டுத்தீ என்னாச்சுன்னா, இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரமும் சரி, அதே போல் அந்த சைடு இருக்கக்கூடிய நகரங்கள், இதெல்லாம் ஜஸ்ட் இப்போ 7 நிமிஷத்துக்கு முன்பு, 2 நாளைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா போய்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காட்டு பகுதியில், மற்றொரு கடல் பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா காட்டுத்தீ. ஸ்பெயின் ஃப்ரான்ஸை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இத்தாலியில் மட்டும் 9 இடத்துல இல்லை 9 இல்லை 10 இடத்துக்கு மேலே வந்துருச்சு காட்டுத்தீ. தொடர்ந்து இப்போ ஜஸ்ட் நோ தான், இதுக்கு முன்னாடி கூட இல்லாமல் இருந்தது. பட் இத்தாலியை மறுபடியும் பயங்கரமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கீழே இருந்து ஆரம்பித்த இந்த காட்டுத்தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கிட்டத்தட்ட பாதி இத்தாலியை ஆக்குப்பை பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே ஜஸ்ட் 1 hour 2 hour. நான் இப்போ காட்டுற பதிவு எல்லாமே பழைய காட்டுத்தீ இல்லாமல் புதுசாக ஆரம்பிக்கிறது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹீட் வேவ்னால் அடுத்தடுத்து ஆரம்பிக்கிறது. குட்டி தீவுலையும் பற்ற ஆரம்பித்திருக்கிறது. முழுமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், இத்தாலியில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவு. சரி, இது மட்டுமா அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் என்னென்னா அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பிரேசில் காட்டுத்தீ இருக்குது. அங்கே ஃப்ளோரிடா பார்த்தீங்கன்னா ஒரு 4லிருந்து 6 இடத்துல காட்டுத்தீ இருக்குது. அப்புறம் நார்த் கரோலினான்னு சொல்லிட்டு அங்கே, அப்புறம் சவுத் கரோலினா 2 இடத்துலையும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது. இருக்கிறதுலே அதிகமான காட்டுத்தீ பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ் வேகாஸ் இந்த சைடு தான், சான் ஃப்ரான்சிஸ்கோ, அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ், இங்கே அதுக்கு இல்லாமல் மேலே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில், அப்புறம் ஹோரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஏரியாவில் இது ஃபுல்லாகவே வந்து கடுமையான ஒரு காட்டுத்தீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. இது எல்லாமே இப்போ வெப்பம் இல்லையா, அதனால் இந்த அமெரிக்காவுடைய காட்டுத்தீ என்ன ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய கனடாவுக்கும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. கனடாவும் அமெரிக்கா ஒட்டி இருக்கக்கூடிய மாகாணங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக, குறிப்பாக ஒட்டாவாவில் தான் மிக அதிகமான காட்டுத்தீ வரிசையாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா இன்னும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளையும் பெரிய அளவுக்கான காட்டுத்தீ. நீங்கள் பார்க்குற வரைபடமும் சரி, பக்கத்தில் இருக்கிற பதிவுகளும் சரி, ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட பதிவுகளாக இருந்தாலுமே வந்து இந்த காட்டுத்தீ என்பது வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த காட்டுத்தீயில் வந்து பிரான்ஸ் அதிநவீன A400M அட்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது 20,000 லிட்டர் வந்து ட்ராப் பண்ணும் ஒரே சமயத்தில் அணைப்பதற்காக. 20,000 லிட்டர் மட்டும் இல்லாமல் அதை பெருசாக அப்படியே கடலில் இறங்கும், அப்படியே ஃபில் பண்ணும், அப்படியே கொண்டு போயிட்டு கொட்டும். அந்தளவுக்கு ஹையஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி காட்டுத்தீயை அணைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் அதுக்கு ஏதோ மேலிருந்து பெட்ரோலையும் டீசலையும் ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. காட்டுத்தீயை அணைக்க முடியல. அடுத்த கட்ட திட்டத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐரோப்பா கிட்ட போதிய அளவுக்கான நிதி உதவிகளை கேட்டிருக்கிறது இந்த 3 நாடுகள், இத்தாலி, ஸ்பெயின் அண்டு பிரான்ஸ். இப்போ எப்படி திடீர்னு அமெரிக்காவில் காட்டுத்தீ வந்து பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்பு இதே அமெரிக்கா கனடாவை பார்த்து சொன்னாங்க, கனடா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீயினால், அந்த ஒட்டாவோ பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுத்தீ எங்கள் நாட்டுக்குள்ளே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது, லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஃபுல்லாக புகை மண்டலமாக இருக்குது, நான் வரி போடுறேன்னு மிரட்டினார். கடைசியில் இன்றைக்கி இங்கே எரியிற பெரிய அளவுக்கு காட்டுத்தீ பார்த்தோன்னா அதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர். இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம இந்தியாவில் அந்த செனாப் ரிவர் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அல்ஜசீரா வந்து ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னும் முழுசாக நான் வீடியோ பதிவு இன்னும் நான் உங்களுக்கு முடிஞ்ச ஆர்கேயில் போடுறேன், நான் தேர்ன ஒன்றும் கிடைக்கல. அந்த செனாப் ரிவர்லேருந்து இன்னும் ஒரு சில அணைகள்லேருந்து தண்ணீர் திறந்து விட்டதுனால ஒரே அடியாக டவுன் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்னாச்சுன்னா இது வரைக்கும் 100 பேர் மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்க. 2 நாளில் கடுமையான வெள்ள பாதிப்புன்றாங்க. பஞ்சாப் அது இல்லாமல் இன்னும் அதை ஒற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கடுமையான மழைப்பொழிவு. இந்த காஷ்மீரில் பொழிகின்ற ஒட்டுமொத்த மழைப்பொழிவும் அப்படியே இப்போ அணைகள் ஃபுல்லாக நிரம்பி வழிந்து விட்டது. இனி நம்ம ஹோல்டு பண்ண முடியல. திறந்து வர்றதுனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக ஒரே சமயத்தில் போகுது. இப்போ பாகிஸ்தான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி வேணாம் நிறுத்துங்க அப்படின்றாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இதுக்கு மேலே அங்கே நிறுத்த முடியாது, அப்புறம் அணைகள் உடைந்தது அப்படின்னா இன்னும் டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னும் அது கிட்டத்தட்ட 2 நாளில் 100 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அல்ஜசீரா உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. அங்கேயும் பெரிய அளவுக்கு இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நேற்று சீனாவை குவாண்டாங் அப்படின்ற ஒரு மாகாணத்துக்குள்ளே நுழைந்த மிகப்பெரிய ஒரு புயல். இந்த புயல் என்ன இருக்குது, உள்ளே நுழைஞ்சிருக்கு, பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற பதிவுகளும் அங்கிருந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. இதெல்லாம் இயற்கை பேரிடர்கள். என்னப்பா நீ வந்து மிக முக்கியமான விவாதங்களை பேச வரும்போது இதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்கலாமா அப்படின்னாங்கன்னா, எதுவும் இப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்கான்னா, ஏற்கனவே பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்படுகிறது. என்ன சுணக்கம்? பெட்ரோல் டீசலோட விலை வந்து அதிகமாக இருக்கிறது. நிறைய நாட்டுக்கு தேவையான முக்கிய கூட்ஸ் வந்து தடைப்படுகிறது. உணவுப் பொருளோட விலையேற்றமும் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் இதற்குன்னே தனியாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒதுக்கணும். ஒவ்வொரு நாடும் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. பட்ஜெட் அப்படின்றது ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. பட் இதெல்லாம் திடீர்னு சடனாக வரும்போது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா இன்னும் பெரிய சிக்கல்களை கொண்டு போகும் அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். இப்போ உக்ரைன் இருக்காங்கல்ல, உக்ரைனுக்கு ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் அன்ஆன்சர்டு பண்ணாமல் விடமாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக சொல்லிட்டாங்க. எழுதி வைத்து கொள்ளுங்கள், நிச்சயம் உக்ரைன் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியே தீருவோம், எங்களுடைய ராக்கெட் அங்கே ரீச் ஆகியே தீரும். நாங்கள் இன்றைக்கி நாங்கள் அன்ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எங்களுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு எங்களுடைய 2 மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன முக்கியமான அடுத்தடுத்த பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இனியும் நாங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் மற்ற நாடுகளுக்கும் இதே எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வேரோடு அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தாக்குதல் நடத்த வேண்டும். தயாராக இருங்கள், உக்ரைன் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஏவுகணைகள் இதோ வந்து விட்டதுன்ற மாதிரிலாம் ஏதோ இப்போ அப்பன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் தயாராக இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சனானுடைய ஒட்டுமொத்த பகுதியும் உளவு வேலை பார்ப்பதற்காக துருக்கியிடம் வந்து வாங்கப்பட்ட பேரக்டர் அக்னி
இந்த ட்ரோனை வந்து பறக்க விட்டுருக்காங்க. திடீர்னு சுட்டு வீழ்த்திட்டாங்க. இவங்க நார்மலாகவே டைரக்டர் ட்ரோன் வந்து இவங்க சவுதிக்கு மட்டும் கொடுக்கல, இவங்க யூஏஇ கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில மொராக்கோ, பக்ரைன், ஜோர்டன், இன்னும் ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ சவுதி அரேபியா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று அனுப்புனாங்க, ஆரம்பத்தில் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அது இல்லாமல் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் இன்னும் இந்த அரம்கோ என நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நாசானுடைய இமேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயர் இன்னும் அணையவில்லை, கடந்த 3 நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறது, பெரிய பாதிப்புகளை சந்தித்து விட்டது சவுதி. இதை அவங்க மறுக்கவில்லை என்றாலும் ஹவுதி நடத்திய தாக்குதலில் பொறி கலங்கி போய் இருக்கிறது சவுதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சேனலான அல் ஜசீரா கூட ஏஎஸ் ஆமாம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. நேற்று இரவு 12 மணியிலிருந்து இன்று அதிகாலை நடந்த ஒரு வினோத நிகழ்வு என்னவென்றால், அமெரிக்கானுடைய C5M சூப்பர் கேலக்சியும் அமெரிக்காவுடைய நேவி P-8A பொசைடனும், அது இல்லாமல் அமெரிக்காவுடைய E-3G சானிட்டரி AWACS ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து அந்த ரெட்சி கடல் பகுதியிலும் சரி, சவுதி அரேபியா எல்லை ஒட்டியும் சரி, பெரிய அளவுக்கு ஃபுல் ஒர்க்கிங் போஸ்டில் இருக்காங்க. ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய எமினி ஹவுதிகளை. ஏற்கனவே சவுதி நடத்திய தாக்குதலில் சனா விமான நிலையம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நம்மளுக்கு கண்கூடாக தெரிகிறது. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, ஆப்ரேஷன் ரெட்சி அந்த பக்கம் வெள்ளக்கொடியை தூக்குற மாதிரி தூக்கி கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தி, முதல்ல 2 கடற்பாதைகளும் முடக்கப்பட்டால் பெரிய அளவுக்கு விலையேற்றம் வந்துவிடும். நம்மளுக்கு தேவை இப்போ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும். இப்போதைக்கு அங்கே கிடையாது, அங்கே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே நம்ம பிளான் ABCD அப்படின்னு போனாலும் பிளான் ஏவிலே உட்காந்துருக்குறாங்க. தாக்கல் நடத்த அடுத்த கட்டமாக நகர்ற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் அமெரிக்கா தான் பாதிப்புக்கு ஏற்படுது, அவங்க பக்கம் பாதிப்பே ஏற்படுத்தலை. என்னதான் பாலங்களை தகர்த்தாலும் பக்கத்தில் இருக்கிற மண் ரோடில் நாங்கள் கிளம்புறோம் போய்யா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து. அதனால அவங்க என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தினாலுமே வந்து ஆல்டர்னேட் சோர்ஸை வந்து உடனுக்குடன் வைத்திருக்கிறார்கள். தனது கட்டுப்பாட்டில் வர முடியவில்லை என்றனால் இப்போதைக்கு அந்த பகுதியை ஹோல்டு பண்ண முடியாது, அது வேற வழி இல்லை, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. அதனால நம்ம ரெட்சியை ஓபன் பண்ணி ஆகணும். இப்போ 25ஆம் தேதி ஜூலை 25ஆம் தேதி அமெரிக்காவுடைய ஒரு ரீஃபியூலிங் டேங்கர் 60லேருந்து 64, பென்குரியன் விமான நிலையத்தில் ஒரு 27, ஓவ்டா ஏர்பேஸில் ஒரு 13லேருந்து 17, ரமான் ஈலாட்னு சொல்லிட்டு ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு 20 டேங்கர் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். தடுக்கி விழுந்தா கூட நேராக ரெட்சி தான். ஏன்னா இந்த செகண்ட் வரை, இந்த நொடி வரை ரெட்சி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி கொஞ்சம் பெரும் அளவுக்கு முடக்கி விட்டது. அதனால இதை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூடிய விரைவில் மேபி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுவார்த்தை எடுபடவில்லை என்றால் ஹவுதிகள் மீது பெரிய ஒரு ஆப்ரேஷனை நிகழ்த்த போறாங்க. அதற்கான முழு வேலையும் தயாராகிவிட்டது. இங்க முழுமையா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. சரி, இது வந்து அமெரிக்காவுக்கு வெள்ளக்கொடியை தூக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பப்பி ஷேமா போயிடுச்சு. இந்த பப்பி ஷேமெல்லாம் ட்ரம்ப் எப்படி போக்குறார் அப்படின்னா, தனது அடுத்து ஏஐ வீடியோ மூலயமா, ஏஐ இமேஜஸ் மூலயமா, நான் உங்களுக்கு தம்பனையில் உங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கிறேன்ல, அவன் நீங்களும் சகிச்சுக்கிட்டாலாம் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, தனது ஏஐ இமேஜஸ் மூலயமா அடுத்தடுத்து போட்டு தள்ளுறாரு. அதுலேயும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, வியட்நாம் வாரில் 8000 பேர் இறந்தாங்க, கொரியன் வாரில் 35,000 பேர் இருந்தாங்க அமெரிக்கர்கள், 19 வருஷம் 3 வருஷம். ஈராக் வாரில் ஒரு 4600, ஆப்கானிஸ்தான் வாரில் ஒரு 2000 பேர், கிட்டத்தட்ட 20 வருஷம். ஆனால் ஈரான் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் வந்து ஜஸ்ட் 4 மாதம் தான், 18 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. வெனிசுலாவாரு ஒரே ஒரு நாள் 0 டே. அதனால் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், இந்த ட்ரம்ப்போட பவர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றாங்க. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கக்கிட்ட இன்டர்செப்டர் மிசைல்ஸ், இந்த பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் அஃபீஷியலாக கிட்டத்தட்ட 4 மில்லியனுக்கு மேலே வருது செலவு மட்டுமே. கிட்டத்தட்ட 4.8 பில்லியனுக்கு மேலே அந்த பேட்ரியாட்டிக் ஏர் மிசைல்ஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் இவங்க செலவு செய்கிறாங்க. அதாவது இன்டர்செப்டர்லாம் சேர்த்து. இது இல்லாமல் THAAD, SM-3, SM-6 இன்டர்செப்டர், இது எல்லாமே அமெரிக்காவுக்கு பெருத்த தலைவலி ஏற்படுத்துகிறது. அப்ராக்சிமேட்டாக இந்த ஷார்ட் பீரியடில் ஒட்டுமொத்தமாக 10,000 ஏவுகணைகளை ஏவி இருப்பாங்கன்றாங்க ஈரான் தரப்பில் இருந்து. இல்லைனாலுமே ஒரு 9,000
ஒரு 9000 ஏவுகணைகளை வந்து சலிக்காமல் ஏவி இருக்காங்க. இன்னும் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஒன்றும் மட்டும் தடுமாறி நிற்கிறாங்க. இருக்கா இல்லையான்றதே கெஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்க தரப்புலேருந்து அடுத்த புதிய ஏவுகணையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணை வேணால் உங்களுக்கு டெஸ்டிங்க்கு நான் இஸ்ரேல் மீது அனுப்பி காட்டுறேன், அப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்ககிட்ட வந்து 50,000 கேலிபர் ஷேக்கன் மிசைல்ஸ் இருக்குது. 2450 கிலோமீட்டர் போயிட்டு ரீச் பண்ணோம். அதில் பெய்டோ கைடன் மிசைல்ஸ் மூலிமா அடிக்கிறோம். 550 கிலோகிராம் மேக்ஸ் 16 ஸ்பீடு. காஸ்பியன் சீல ஈரான் மிசைல்ஸ் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். கைபர் ஷேக்கன் இந்த புதிய மிசைல்ஸ் இப்போ நாங்கள் அக்யூரிட்டி எவ்வளோ நாங்கள் பார்க்க போகிறோம். வேணா அமெரிக்கா உங்களுக்கு ஒன்று வேணுமா, பார்சல் ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் தரப்புலேருந்து. ஈரான் வந்து தாக்குதலை குறைத்திருக்கிறதா என்றால் குறைத்திருக்கவில்லை. இன்று கூட என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எர்பில் பகுதியில், ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் பகுதியிலும் குர்தீஸ் நிலைகள் எந்த காலத்திலும் அந்த எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஈரான். சற்று கூட ஓயவில்லை. நேற்று இரவும் விடிய விடிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது ஈரான். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன உணர்த்த வராங்க? நம்மளுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு என்ன உணர்த்த வராங்கன்னா, நீ எந்த கொடினாலும் தூக்கு, எனக்கு அதை பற்றிலாம் அவசியம் கிடையாது. நான் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் என் கண்ட்ரோலில் இருக்கும், தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்றாங்க. இதற்கு இடையில் அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் என்னன்றாருன்னா, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்கன்னே போதும், ஈரானை வந்து வளமாக்குறதா எங்களுடைய வேலை அப்படின்றாங்க. அதற்கு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எங்கள் அரபு நாடுகளை வளமாக்கினது போதும். சிரியாவை வளமாக்கிட்டீங்க, ஈராக்கை வளமாக்கிட்டீங்க, ஆப்கானிஸ்தானை வளமாக்கிட்டீங்க, இப்போ எங்களை வந்து அந்த வளமாக்குற லட்சணம் எங்களுக்கு தெரியும். ஷட் யுவர் மவுத், கோட் யுவர் ஒர்க்ன்ற மாதிரிலாம் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. யார்? அமெரிக்காவை. கெக்க பொக்குன்னு சிரிக்கிறாங்க, வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு, இந்த ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு. நீங்கள் ஏஐயில் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் நாங்கள் நிஜத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சவால் விடுறாங்க. ஆனால் ட்ரம்ப் ஓடி வந்து தவறாக ஊடகங்கள் சித்தரிக்கிறது. எங்களிடம் ஆயுத பற்றாக்குறையினால்தான் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தவில்லை என்று தவறாக சித்தரிக்கும் ஊடகங்களே, ஓ ஃபேக் நியூஸ் ரிப்போர்ட்டரே, ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உலக நன்மைக்காக மட்டுமே நான் அந்த அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஹெல்லுக்கு அனுப்பிடுவேன், நீங்கள் பெல் அடித்தா கூட திரும்ப முடியாது, ஹெல்லுக்கு போயிடுவீங்கன்றாங்க. ஓ அவங்க அந்த பக்கம் பெல் அடிக்கிற வேலையை பார்த்துட்டு போய் அந்த பக்கம் நீ வேறன்ற மாதிரி ஈரான் இப்போ டென்ஷன்லாம் இல்லை, ரொம்ப சீப்பாக அவங்களுடைய எக்ஸல பதிவெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அமெரிக்காவை அசிங்கப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. சரி வந்துட்டீங்க, வாங்க வந்து காப்பி குடிச்சிட்டு போங்கன்ற இதில் தாங்கிறாங்க ஈரான் தரப்பில். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பதிலடியாக எங்கே எதிர்பார்க்குறாங்க ஊடகங்கள் எல்லாமே வந்து யாரை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இஸ்ரேலை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இஸ்ரேல் வாஷிங்டன் போகிறாங்க. வாஷிங்டனை போயிட்டு ஆப்ரேஷன் பிளான் ஏ பிளான் பியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிளான் ஏ என்னன்னா ரெட் சி பிளானு. ஃபஸ்ட்டு நம்ம ஹவுதிகளை கொஞ்சம் விடுவிக்கணும், அங்கே அடித்து முடிச்சுட்டு அங்கே ஒரு வழிக்கு வரணும். அதுக்கு சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க, ஆப்ரகாம் அக்கார்டு என்ன உதவி செய்ய போகுது. ஏற்கனவே அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் 5 பில்லியனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கு, இது எல்லாமே எனக்கு அரபு நாடுகள் தான் கொடுத்தாகணும், ஏன்னா நாங்கள் அவங்கள பாதுகாத்துட்ருக்கோம், அவங்களுடைய இடங்களை நாங்கள் இருந்து தாக்கல் நடத்தலனாலுமே அமெரிக்கா நடத்திய ஈரான் நடத்திய தாக்குதல் எங்களுக்கு அந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்குது. இன்னும் நாங்கள் சொல்கிறோம், தொடர்ந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம், ஈரானுடைய எண்ணெய் வளத்தை முழுமையாக நாங்கள் நிறுத்திட்டோன்றாங்க. இதே டெக்னிக் தான் நீங்கள் இதுக்கு முன்னே யூஸ் பண்ணீங்க. இந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு ஈரானுடைய கப்பல் எதுவுமே போகாமல் இதே கதையை தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. திடீர்னு வந்து இது ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஓடி வந்து இன்னைக்கு தேவையா உங்களுக்கு? ஈரானிடம் இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. இது அவமானம்லாம் இல்லை, நாங்கள் எங்களுடைய பிளான்ன்றாங்க. சரி சீக்கிரம் ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு வந்து சேருங்கன்றாங்க. எப்படி சீக்கிரம் ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்து சேருங்கன்றாங்க. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்பார்க்கிறதா, இஸ்ரேல் யுத்தத்துக்குள் நுழைகிறதா, அடுத்த கட்ட திட்டத்தை நோக்கி நகர்கிறார்களா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அன்றைக்கி நான் உங்களுக்கு ஜோக்கா சொல்லியிருப்பேன் நினச்சிங்க. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பயணம் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. என்ன விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க இவங்க? நினைக்கிறாங்க ஈரானுடைய எண்ணெய் வளத்தை எல்லாம் பெருசாக சுருக்கிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னாங்கன்னா அவங்க பைப்லைன் வழியாக கொண்டு போகிறதுக்கு பண்ணுறாங்க. பாருங்கள், நேற்று கூட அர்மீனியா கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எனர்ஜி கேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அடுத்த லெவலில் நாங்கள் கொண்டு போகிறோம், உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க.
இவ்வளோ சூழ்நிலையிலும் வந்து எங்களுடைய எனர்ஜி மார்க்கெட் வந்து பாதிக்கப்படலை. எங்கள் மக்கள் யாருமே எனர்ஜிக்காகவும் கேஸுக்காகவும் நிற்கலை. ரஷ்யாவிலிருந்து மீது எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அர்மீனியா கிட்ட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. பட் அது என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. இந்த சதன் லெபனான் பகுதியில் தொடர்ந்து இன்னைக்கு காலையில் ஹல் தஹார் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்தியிருந்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். நம்பர் 1, ஜூலை 23 தான் வேர்ல்டுலே ஒரு பிஸியஸ்ட் டேவாக இருந்திருக்கு. 1,53,000 கமர்ஷியல் ஃப்ளைட் சிங்கிள் டேவில் பறந்துருக்கு. உலகம் முழுவதும் 24 மணி நேரத்தில் 1,53,359 விமானங்கள் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டேவாக இருந்திருக்கு லாஸ்ட் ஜூலை 23. இன்னொரு வீடியோ பதிவு, கிங் ஆஃப் மொராக்கோ முகமது 6 அவருக்கு ஒரு ரெஸ்பெக்டட் கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா ஒரு நீண்ட நெடிய ஒரு பாலம் 1600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ். அது பல மலைகளை கடந்து பல ஆறுகளை கடந்து நேராக போயிட்டு துறைமுகங்களை இணைக்கின்ற மிக முக்கிய ஒரு பாதை ஒன்று. அதற்கு பெயர் வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அதனால் அவர் வந்து வரவேற்றிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க, வெரி குட் வெல்டன் அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார்ன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ அதற்கான பதிவுகள். நேற்று ஜெர்மனியில் ஒரு ப்ரைட் பரேட் நடந்தது இல்லையா, அதில் திடீர்னு ஒரு கார் உள்ளே போந்து அடிச்சது இல்லையா, அதில் முக்கிய நபரை வந்து துப்பாக்கி சூடால் வந்து பிடிச்சிருக்காங்க. அதை இறந்துட்டார். அவர் பண்ணது யார் அப்படின்னா 21 வயசு மதிக்கத்தக்க அப்துல் பேலவுட் அவர்கள் தான் அந்த சஸ்பெக்டர். ஒரு சிஎஸ்டி கார் மூலிமா ஒரு பெரிய ஒரு ரேம்பட் பண்ணியிருக்கிறாரு. பிடிச்சி நேராக ஷூட் பண்ணிட்டாங்க. அதாவது சம்பவ இடத்துல வந்து அவர் கன் பக்கத்தில் வைத்திருந்தான்றதுக்காக ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று உக்ரைன் ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கேல் அட்டாக் ரஷ்யாவை இன்று இரவு மிகப்பெரிய ஒரு ட்ரோன் அட்டாக்கை நிகழ்த்தியிருக்காங்க. ரஷ்யா எந்த அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன, ஏன் ரஷ்யா தொடர்ந்து ஜாப்ரோசியா பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை குறி வைக்கிறாங்க, தொடர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு புதையல் இருக்கிறதா, எதை நோக்கி அடிக்கிறார்கள்ன்ற ஆங்கிள் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில். ஒரே ஒரு விஷயம், க்ரூட் ஆயிலோட விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. $85 பக்கம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் குறையிற வரைக்கும் இந்த ட்ராமா நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம. ஸோ நன்றி, வணக்கம்.